நம்மளோட ஃபேவரட் செக்ஷன் தாங்க, அழகுபடுத்தும் ஆர்ட் கிராஃப்ட் ஃப்ளவர்ஸ். இந்த மாதிரி நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கலாம் வீட்டில் வாங்கிட்டு, நம்ம பிடிச்ச மாதிரி. க்யூட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி இது பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து நேச்சுரல் மாதிரியே இருக்குது, அப்படியே நேச்சுராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கும். ஹாலெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எனக்கு குட்டி குட்டியாக டெக்கரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க. வீட்டோட ஹோம் இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து எனக்கு அவ்வளோ ஆசை. ஆக்சுவலாக எனக்கு படிக்கும்போது கூட இன்டீரியர் டெக்கரேஷன் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. பட் நான் வேறு கோர்ஸ் எடுத்து படித்தாச்சு, வேறு வழி இல்லை. சரி, அது என்னோடய சோக கதை. பட் தென் நம்ம அந்த வேலையை பார்ப்போம். வரும் நாங்கள் பல பொருட்களை பொறுக்கி வச்சுட்டான், எங்கள் கூட நம்பிடுச்சு. இதுக்கு மேலே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் முடியாது, சீக்கிரமாக நாங்கள் போய் ஆகணும். அதனால் உங்களுக்கு நிறைய வீடியோ காட்ட முடியாது. இதுதான் எங்கள் ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. ஒரு பில்லை போடணும். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு குட்டி ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். வருண் வே ஐயோ, ஒரு கடல் மாதிரி இருக்குங்க. அந்த பக்கம் பல ரோஸ், அங்கே இருக்குன்னா ஃப்ளவர்ஸ் தாங்க எனக்கு அப்படியே அட்ராக்ட் பண்ணி என்னை இழுத்துருங்க. இங்கே போனாலும் ஃபுல்லாக கார்டனிங் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்டு ஒரு பேர்டோட அந்த கூண்டு அழகாக இருக்கு இல்லைங்க, என்னன்னு பார்ப்போம். ரைஸ் போட்டிருக்காங்களா, $4 தான், ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு இன்னொன்று வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஒரு எப்போவுமே இந்த லைட்டு வந்து ஒரு கூண்டில் வச்சுட்டு இந்த சைன் எங்கே பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி வீட்டில் வாங்கணுன்ற ஆசை எனக்கு நிறைய இருக்குது. பார்க்கலாம் இது என்ன ரேட்டுன்னு. இதில் ரேட் போடவே இல்லை. வரும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல வரும். இதுக்குள்ளே நம்ம கேண்டில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் I'm gonna take this. க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஓகேவா, காமிக்கலாம். இங்கே வந்து வால் ஹேங்கிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த கிளாக்கெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த க்யூட்டாக இருக்குல்ல இந்த கிளாக். அப்புறம் இந்த மாதிரி ஹேண்ட்மேடு ஒன்று நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது. வெஜிடபிள்ஸு இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஹேண்ட்மேடு. இந்த குவாலிட்டி நல்லா இருக்குங்க. மேடம் இன் ஜப்பான் அதே குவாலிட்டிக்கு நல்லா இருக்கும். அதுதான் மெயின் இந்த ஷாப்பு. ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ். முன்னெல்லாம் இந்த ஐட்டம்லாம் இல்லைங்க, இப்போ தாங்க எல்லாமே ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் ஹேண்ட்மேடு ஸோ நைஸ். இந்த பேஸ்கெட்லாம் பாருங்கள், நேச்சுரல் மெட்டீரியல் பாட் கவர் அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் கேன்வாஸ் இருக்கான்னு பார்க்க தான் வந்தோம் மெயினாக. ஆனால் கேன்வாஸ் கண்டுபிடி பண்ணல, வாங்குறத விட்டு வேறு எதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, கொஞ்சம் பின்னான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ கூடு நம்ம ஐட்டம் கூடலாம் அழகாக இருக்குங்க பாருங்க. எனக்கு டெய்லியும் அழகழகாக குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட் டிசைனில் தோடு போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க, சின்னதாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும், யூனிக் டிசைனாக இருக்கணுங்க. எனக்கு எது எடுத்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். எல்லாரும் எடுக்கிறதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி அது அதே மாதிரி அமைஞ்சிரும். எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து யூனிக்காக அமைஞ்சிரும். ரிங்ஸ் போடணும் இருக்கிறதுக்கெல்லாம். சரி, பில்லோவா இவனுக்கு வேறு பில்லோ, நல்ல பில்லோ. பேக்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்நேரம் எங்களை இந்த மாதிரி சுற்றி பார்க்கவே இருக்காது, ஒரு வழி பண்ணிடும்.
பட் நாங்கள் கீழே விளையாட விட்டுட்டு வந்திருக்கோம் பாப்பாவை. சரி குயிக்காக நம்ம வந்ததை வாங்கிட்டு போயிடலான்னு. அதுக்குள்ளே சரி உங்களுக்கும் அப்படியே சில பல ஐட்டங்கள் எல்லாம் அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்னு. நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா ஜப்பான் வராமல் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வரலாம். வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம், வீட்டுக்கு தேவையான ஐட்டமு, குட்டீஸ்க்கு தேவையான ஐட்டமு, ஸ்டேஷ்னரி ஐட்டமு எல்லாமே இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா ஐட்டமும் கிடைக்கும் உங்களுக்கு. நீட் அண்ட் டைடியாக, அதாங்க மெயின். நீட் அண்ட் டைடியாக கடையை மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அங்கே இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம். அடுக்கி வச்சுருக்கிற அழகை பார்த்தாவே போதுங்க, அந்த அளவுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க. அதை வந்து மக்களும் அந்த அளவுக்கு கரெக்டாக போயிட்டு கரெக்டாக எடுத்து பார்த்துட்டு கரெக்டாக திருப்பியும் எடுத்த இடத்துலேயே வச்சுட்டு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு ஹேபிட் வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேங்க, நீங்கள் முஸ்தபா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சர்வ் பண்ணுறவங்களும் அது சரி ஒரு ஐட்டம்லாம் வந்து அழகாக நீட்டாக எடுத்து வைப்போம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி அந்த வாங்க போகிறவங்களும் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சில பர்சன்டேஜ் பீப்புள் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே டபுக்குன்னு அப்படியே அந்த பிளேஸில் கரெக்டாக வைக்கணும், அதை ஒழுங்காக வைக்கணும், நீட்டாக அடுக்கி வைக்கணும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டே அவங்களுக்கு வரமாட்டேங்குது. என்ன நம்ம எடுத்துகிட்டோம் தூக்கி போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இந்த ஷாப்பில் இவங்ககிட்ட இருந்து, இந்த கல்ச்சரில் இவங்ககிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அது ஒன்று. ஓகேங்க, திருப்பி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.